ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ரெண்டும் போட்டுட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்தது இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி முன்னாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு 4-5 முந்திரி சேர்த்து லாஸ்ட்டாக வதக்கி எடுத்து இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவி சாப்பாட்டு கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட சாப்பிடும் போதும் நல்லா தான் இருக்கும். ஓகே, அதே கடாயில் நம்ம 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி வதக்கி எடுத்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு எடுத்து அதை குழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு காரம் வந்து காலிஃப்ளவரில் இருக்கும். ஸோ எம்டியாக சாப்பிட்றதுக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அதே கடையில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய், கொஞ்சம் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட மசாலா என்ன சேர்த்துக்க போகிறோன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வந்து இப்போ சீசன், ஆனாலும் ரேட் வந்து கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. எங்கள் ஊரில் 70 ரூபா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பச்சை பட்டாணி போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் காலிஃப்ளவர் போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்து மூடி போட்டு நல்லா காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வர வரைக்கும் வேக விடுவோம். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சைடாக கொஞ்சம் ஒரு 4-5 காலிஃப்ளவரை இந்த மாதிரி கொத்துன்னு கொத்தி விடுவோம். ஸோ அப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலையோ இல்லை இதில் ஏதாவது ஒன்று போட்டு மேலாக்கு ஒரு கிண்டிட்டு அப்படியே ஆவி வெளியே போகாமல் கப்புன்னு மூடி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டும் உள்ளுக்குள்ளேயே தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு காலிஃப்ளவர் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா பரவாயில்ல, காலிஃப்ளவர் வச்சு மட்டும் செஞ்சு பாருங்கள்.